ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சூப்பர் 8ல சூப்பரான ஒரு மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். இந்தியா விஸ் ஆஸ்திரேலியா. ரொம்ப 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 ஈகரா நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மேட்ச். ஏன்னா இந்த T20 வேர்ல்டு கப் ஆரம்பிச்சதுல இருந்து தனக்கு நிகரான ஒரு காம்படிஷன் உள்ள ஒரு டீமோட எப்படா இந்தியா ஆடும் அப்படின்னு பார்த்தா அது வந்து இந்த ஆஸ்திரேலியா மேட்ச் தான். ஏன்னா அந்த பாகிஸ்தான் மேட்ச் வந்து எனக்கு பெருசா இது இல்லை. ஏன்னா இந்தியா ஜெயிச்சிருவாங்கன்னு தெரியும். பாகிஸ்தான் ஒரு சப்ளா கட்ட டீம் இந்த வாட்டிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால நான் இந்த ஆஸ்திரேலியா கூட எப்ப இந்த சூப்பர் 8ல ஆட போறாங்கன்னு தான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கான கேமும் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு. டாஸ் வந்து ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணாங்க. வின் பண்ணி நாங்க ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரோஹித்துமே அதான் சொன்னாரு, நாங்க வந்து பவுலிங் தான் எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சேஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்க்கு திருப்பி வந்து ஏஸ்டனேகாருக்கு பதிலா உள்ள வந்துட்டாரு. நம்ம சைடு எந்த சேஞ்சுமே இல்ல. ஓகே, சோ பேட்டிங் ஆரம்பிச்ச இந்திய அணியில விராட் கோலியோட விக்கெட் ஃபர்ஸ்ட்லயே விழுந்துச்சு. மறுபடியும் ஒரு ஃபெயிலியர் விராட் கோலிக்கு. கண்டிப்பா இது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். வேற வீடியோல பேசலாம். ரோஹித் சர்மா ஒரு பக்கம் வச்சு வெளுத்து எடுத்துட்டாருங்க. நல்ல பிச்சு, சரியான பேட்டுக்கு வர்ற பிச்சா இருந்துச்சு. அடிச்சு போட்டு நொங்க எடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ரோஹித் சர்மாவோட ஒரு அன்பிலீவபிள் 92 ஃப்ரம் 41 பால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீமை எங்கேயோ எடுத்துட்டு போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இடையில ரிஷப் பண்ட் ஒரு 15 ரன் அடிச்சாரு. சூரியகுமார் யாதவ் ரொம்ப நல்லா விளையாண்டாரு. சிவம் டூபே ஒரு குட்டி கேமியோ ஆடினாரு. ஹர்திக் பாண்டியா ரொம்ப நல்லா ஆடினாரு. சோ டோட்டலா ஸ்கோர் வந்து 205 ரன், 206 அப்படிங்கிற ஒரு பெரிய டோட்டல் தான். ஆனா நல்ல பேட்டர்ஸ் உடைய ஒரு டீம் அண்ட் நம்ம நல்ல பவுலர்ஸுக்கு ஆப்போசிட்டா எப்படி ஆட போறாங்கன்னு யோசிச்சேன். வார்னரை ஹர்ஷதீப் சிங் எடுத்தாருங்க. ஃபர்ஸ்ட்லயே 6 ரன்ல வார்னர் அவுட் ஆனாரு. அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆக்சுவலா. ஆனா இந்த டிராவிஸ் ஹெட்டுங்க, உண்மையிலுமே அவர் வந்து இந்திய டீமுக்கு ஒரு பெரிய ஹெட் ஏக் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அடிச்சு நவத்தி எறிஞ்சிட்டாரு. 43 பால்ல 76 ரன். மிச்சல் மார்ஸ் ஒரு 28 பால்ல 37 ரன். இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாங்க. மிச்சல் மார்ஸோட விக்கெட் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ்வெல் வந்தாரு. அவர் ஒரு கேமியோ ஆனாரு. ஆனா இன்னொரு சைடு என்ன விக்கெட் விழுந்தாலும் இந்த ஹெட் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. ஓகேவா? ஆனா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டோட விக்கெட் பும்ரா எடுத்தாரு. மேட்ச் அதுக்கப்புறம் அப்படியே கொலாப்ஸ் ஆயிருச்சுங்க. ஓகேவா? சோ டோட்டலா 181 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து 7 விக்கெட்டை வந்து முடிச்சிட்டாங்க. சோ இப்போ இந்தியா 24 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சது மட்டும் இல்ல, இந்தியா ஸ்ட்ரைட்டாவே வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஓகேவா? சோ இப்போ ஆஸ்திரேலியா ஸ்ட்ரைட்டா வெளில போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆஸ்திரேலியாவுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. காலையில நடக்க போற ஆப்கானிஸ்தான் விஸ் பங்களாதேஷ் மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச். பங்களாதேஷ் ஜெயிச்சிட்டாங்க, அதுவும் ஒரு நல்ல நெட் ரன் ரேட்ல ஜெயிக்கிறாங்கன்னா ஆப்கானிஸ்தான் வெளில போயிருவாங்க, ஆஸ்திரேலியா உள்ள வந்துருவாங்க. பட் ஆனா ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சாலோ இல்ல மழை வந்து மேட்ச் நடக்காம ரெண்டு பேருக்கு ஒவ்வொரு பாயிண்ட் போனாலோ ஸ்ட்ரைட்டாவே ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை ஆயிருவாங்க. ஆஸ்திரேலியா உள்ள திருப்பி வந்தாங்கன்னா ரொம்ப டேஞ்சர். ஆப்கானிஸ்தான் வந்தாங்க அப்படின்னா நிறைய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லதா நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு டீமுக்கு செமையா இருக்கும். பட் இது என்ன நடந்தாலும் சரிங்க, இந்தியா வந்து இப்ப செமிஃபைனல்ல இருக்காங்க. இங்கிலாந்தோட வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாட போறாங்க. சோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு மேட்சா அது இருக்க போகுது. நம்ம டீம் ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இங்கிலாந்து ஒரு மாதிரி நல்ல ஒஸ்ட் ஆரம்பிச்சு இப்ப ஃபார்முக்கு வந்துட்டாங்க. பார்க்கலாம், இன்னும் 2 மேட்ச் இந்தியா கரெக்டா ஆடி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கப்பை தூக்கிட்டு வரலாம். செமையான ஒரு இதுவா இந்த வாட்டி இருக்க போகுது. ஏன்னா இந்த வாட்டி இந்தியா விளையாடுறத பாத்தீங்கன்னா அன்பீட்டனா இருக்கு. இப்படிதான் இருந்துச்சு ஓடிஐ வேர்ல்டு கப்பும். என்ன வேணாலும் நடக்கலாம். ஒன் பேட் கேம் வந்து பாத்தீங்கன்னா செமிலையோ ஃபைனல்லயோ இதுக்கப்புறம் அமைஞ்சிச்சுன்னா நமக்கு முடிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் ஹோப் பண்ணுங்க, பிகாஸ் பும்ரா இஸ் தேருங்க. பும்ரா தான் நம்மளோட கீ. பும்ராவை அடிக்கணும்னு நினைச்சானுங்கன்னா அவுட் தான் ஆறாரு. பும்ரா தான் முக்கியமான விக்கெட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. சோ பும்ரா இஸ் கீ. கண்டிப்பா இந்தியா ஜெயிச்சிரும் இந்த வாட்டின்ட்டு எனக்கு வேர்ல்டு கப்புக்கு முன்னல்ல இருந்து தோணிக்கிட்டு இருக்கு. இந்த வாட்டி ஏதோ நம்மளோடதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் இன்னும் நிறைய ஓட்டைகள் டீம்ல இருக்கு. அந்த ஓட்டைகளை பத்தி கண்டினியூவா நம்ம பேச போறோம். சோ உங்களோட கருத்து நம்மளோட இந்தியன் டீம் பத்தியும், செமிஃபைனல் போனது பத்தியும், ஆஸ்திரேலியா தோத்தது பத்தியும் என்ன அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. திருப்பி ஆஸ்திரேலியா உள்ள வந்தா செமையா இருக்கும். அதை பத்தி உங்களோட கருத்து என்னவோ கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கும். விஜய் மணி லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. மணி லவ்.